கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காணாத நம்பிக்கை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். பிரியமானவர்களே, கப்பர்நகும் ஊரில் நூற்றுவர் தலைவன் ஒருவர் இருந்தார். இந்த தலைவன் தன்னுடைய பணியாளர்களை மிகவும் நேசித்தான். ஒருமுறை அவனுடைய பணியாளன் ஒருவன் நோயிற்று சாகும் தருவாயில் இருந்தான். தன்னுடைய பணியாளனின் நிலையை கண்டு தலைவன் மிகவும் வருத்தமடைந்தான். எந்த வழியிலாவது அவனை குணப்படுத்த முடியுமா என்று வழி தேடினான். ஆனால் எந்த பயனும் இல்லை. இயேசு அங்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட நூற்றுவர் தலைவன் இயேசுவை பற்றி அறிந்திருந்தான். இயேசுவின் அற்புதங்களின் மேல் அவர் ஆழமான விசுவாசம் கொண்டிருந்தார். இயேசு நினைத்தால் நிச்சயம் தன் பணியாளனின் நோய் நீங்கும் என்று அவர் உறுதியாக நம்பினார். யூதரின் மூப்பர்களை இயேசுவிடம் அனுப்பி தன் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர் வந்து கொண்டிருக்கும் போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி, ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். இயேசு நூற்றுவர் தலைவனுடைய ஆழமான நம்பிக்கையையும் அறிவையும் கண்டு மிகுந்த ஆனந்தமடைந்தார். தன்னை தொடர்ந்து வந்த மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, நான் இஸ்ராயேலரிடத்தில் கூட இத்தனை ஆழமான நம்பிக்கையை கண்டதில்லை என்றார். அவர்கள் வீட்டை அடையும் முன் ஊழியன் முழுமையாக நலமடைந்திருந்தார். அன்பானவர்களே, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நாமும் விசுவாசத்துடன் ஜெபித்தால் நமக்கும் வெற்றி நிச்சயம். அன்பு இறைவா, நாங்களும் நூற்றுவர் தலைவனை போன்று உம்மிலே ஆழமான நம்பிக்கை வைத்து உம்மிலே பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.